ஹார்ட்டில் ஆப்ரேஷன் செய்வது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உங்களுக்கு முதல் தேவை உங்களோட கார்டியாலஜிஸ்ட். ஏன்னா சில ஹார்ட் பிரச்சனைகளுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ஹார்ட்டில் ஏற்படுற மாற்றங்கள், உதாரணத்துக்கு கர்ப்பம் ஆகும்போது ஒரு பெண் கருத்தரித்த உடனே அந்த குழந்தை வளர்ச்சிக்குன்னு அந்த ஹார்ட்டில் நம்மளோட ரத்த அளவு blood வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிரும். கிட்டத்தட்ட 1/3 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் வந்து ஒரே 3 மாதத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிரும். அதாவது 12 வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் blood வால்யூம் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஹார்ட்டில் இந்த ரத்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை எதிர்நோக்குவதற்கு அந்த ஹார்ட்டு சீராக இயங்கணும். ஏன்னா வால்யூம் ஓவர்லோட் ஆகும்போது சில ஹார்ட்டால் செயல்படாது. அதோட லங்ஸு, அதோட வால்வ்ஸு, அதோட சுவர்கள் இதெல்லாம் வந்து விரிந்து கொடுக்குற தன்மையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த இரத்த அளவு அதிகமாகும் போது இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக, ஏன்னா கர்ப்ப காலத்தில் முதல் 4 மாதத்தில் கர்ப்பப்பை வளரும்போது, கரு உருவாகி வளரும்போது சில மாற்றங்கள் இயற்கையிலே கர்ப்பத்துக்காக ஹார்ட்டில் மாறுபடுது. ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டோட கண்ட்ராக்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் குறையும், இரத்த அழுத்தம் குறையும், மற்றும் ஹார்ட்டோட மஸ்குலரோட கண்ட்ராக்டிலிட்டி அதிகமாகும், இரத்த வால்யூம் அதிகமாகும், அதோட எஜெக்ஷன் வால்யூம் அதிகமாகும். ஏன்னா இதெல்லாம் வந்து கரு வளர்கிற கர்ப்பத்துக்கு பாதுகாப்பு, அது வளர்ச்சிக்கு இதெல்லாம் மாற்றங்கள் இயற்கையில் ஏற்படும். இந்த ஃபிசியலாஜிக் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பழுதடைந்த ஹார்ட், ஏதோ ஒரு குறை இருக்கலாம், அது ஹார்ட்டில் வால்வு குறையாக இருக்கலாம், இல்லை அந்த வளர்ச்சியில் செப்டத்தில் குறை இருக்கலாம். இந்த மாதிரி குறைகளோடு ஒரு அறுவை சிகிச்சை செய்த பெண்ணுக்கு இந்த மாற்றங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட்டை பாதிக்கும் என்பதை நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகி முறைப்படி கேட்டு அதை முழுமையாக சரி செய்து அதற்கு பின்பு நீங்கள் கர்ப்பத்தை எதிர்நோக்குவது நல்லது. சில பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டேஷன் அயோட்டான்னு சொல்லுவோம். இந்த குவார்டேஷன் ஆஃப் அயோட்டானா அந்த இரத்த குழாய்கள், ஹார்ட்டுக்கு போகிற அந்த முக்கியமான தமனி, அதில் வந்து உள்ள வாலில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த குவார்டேஷன் அயோட்டாலாம் இருக்கிற பெண்கள் கர்ப்பம் தரிக்க முடியாது. அப்படி தரித்தா அது குழந்தைக்கு ஆபத்து, எல்லாத்துக்கும் மேலே தாய் உயிருக்கு ஆபத்து. இது தவிர சில கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நல்ல ரத்தம், ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மிக்ஸ் ஆகிறதுனால மசில்ஸ்க்கு, குழந்தைக்கு போகிற சேச்சுரேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாகும். இதனால் ஹைபாக்சியா, இதனால் வர்ற பின் விளைவுகள் கருவை பாதிக்கும், கரு வளர்ச்சியை பாதிக்கும். இந்த பெண்ணுக்கும் இந்த ஓவர்லோட இந்த ஹார்ட் தாங்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கரு வளரவே முடியாது, கர்ப்பம் தரித்தால் தாய் உயிருக்கு ஆபத்து என்ற நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு முதல்ல நீங்கள் மருத்துவரையும் உங்கள் ஆப்ஸ்டட்டிஷியன், உங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் உங்கள் ஆப்ஸ்டட்டிஷியனும் பேசி இந்த கர்ப்பமாகலாமா, ஆனால் என்னென்ன தற்காப்புகள் பண்ணணும், எந்த முறையில் இந்த கர்ப்பத்தை பாதுகாக்கணும், எந்த நிலையில் இந்த கர்ப்பத்தை டெலிவரி பண்ணணும், டெலிவரி பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது எல்லாவற்றையும் பிளான் பண்ணுவதற்கு இந்த விஷயங்கள் ஒரு முழுமையாக பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா ரேணு, நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ், ப்ரெக்னென்சி வந்தால் உங்களுக்கு இந்த ஹார்ட்டு நல்லா செயல்படும், எந்த விதத்துலையும் ஃபெயிலியர் ஆகாது அப்படின்ற உறுதி செய்த பிறகு நீங்கள் கர்ப்பத்தை எதிர்நோக்குங்க. கருத்தரித்த பிறகு நல்ல ஒரு டெர்ஷரி கேர் ஐசியூ செட்டப் இருக்கிற ஒரு சென்டரில் நீங்கள் உங்களோட கர்ப்பகால பாதுகாப்பையும் பிரசவத்தையும் பிளான் பண்ணுங்கள். 3வது, குழந்தை பிறப்பு என்பது அந்த பிரசவ நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இவை அனைத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆரோக்கியமாக குழந்தை பேர் பெற முடியும்.